Bonjour. இன்றைக்கு நாங்கள் OU சேர்ந்து செய்கிற உ சவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ உ OU உ அப்போ அது வேயோட சேரேக்கில் வு ஹு ஹு ரு நு சு லு மு ரு வு சு ஹு சு ஹு பே பி rare les mal si chal fa chou ré sur par ve roux mol chat pull lor pire re fe cou ré sou si fi so ne nal cou le ré nir che nous. Alors, ici, on va voir les mots. சொல்லுல பத்தி பார்ப்போம். அப்ப சூரி சூரி இதுல அந்த எஸ் வாசிக்க கூடாது. Pour évanoui évanoui affiche affiche ours ours la இதை சேர்த்து சொல்லும் l'amour l'amour lourd வேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது lourd cheval cheval pour 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 l'os rêve rêve அழுத்தக்கூடாது மூக்கு மூச் இந்த களை அழுத்தக்கூடாது மூச்சு இல்ல மூச் tour வே வாசிக்க கூடாது narval narval voler voler pou fourmi fourmi sami sami chevelure 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 alors இனி இதுகளெல்லாம் என்னன்னு பார்ப்போம் alors முதலாவது சூரி சூரியண்டா எலி ஃபூர் ஃபூரண்டா அடுப்பு ஃபூர் ஃபூரண்டா அடுப்பு மற்ற évanouir évanouir என்றா மயங்கி விழுகிறது évanouir என்ற verb évanouir மயங்கி விழுகிறது affiche affiche என்றா சின்ன போஸ்டர் மற்றது ours ours என்றா கரடி l'amour l'amour என்றா காதல் lourd lourd என்றா பாரமான cheval cheval என்றா குதிரை alors அடுத்தது fourche fourche என்றா ஃபோர்க்ஷன்டா இதுதான் அதாவது இந்த வைக்கோல்கள் அதுகளை திருப்பி போடுறதுக்கு க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றது fork. அடுத்தது பூஸ் பூஸ்ண்டா ஒரு இக்கு என்று நாங்கள் சொல்லலாம் அதாவது உனக்கு என்றதுக்கு நாங்கள் பூஸ் துவா துவாண்டா நீ பூஹ் துவாண்டா உனக்கு அந்த இக்கு என்றதுதான் அந்த சொல்லுக்கு மீனிங் மாதிரி வரும் லொஸ் லொஸ்ண்டா எலும்பு ரேவ் ரேவண்டா கனவு
அடுத்தது மூஷ்ண்டா இல்லையான். சூர்ண்டா செவிடு. நர்வால்ன்றது ஒரு மிருகம். அதான் கொஞ்சம் டால்ஃபின் மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த நெத்தி பகுதியில் இந்த இப்படி கூறு மாதிரி இருக்கு. நர்வால். வோலே வோலேண்டா பறக்கிறது அல்லது சில யூஸ் பண்ணுற இதை பொறுத்து களவெடுக்கிறது ரெண்டுக்கும் வரும். பூ பூண்டா பெண். ஃபோர்மியண்டா எறும்பு. சமின்றது ஒரு ஆண் பெயர். ஷெவலியோண்டா மயிர் கூந்தல். chevelure. Voilà. இப்படி நீலக்கூந்தல் ஷெவலியூர் சொல்றது. ஸோ இனி அடுத்து லெமோ ஊச்சி ஊ சே. alors இதுல வர்ற அந்த எஸ்ஸையும் இது இப்படி நாங்கள் சொல்ற ஏயும் சேர்த்து சே உ. அப்ப ரெண்டுமே உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறோம். சரியான அர்த்தம் வேற. இது இடத்தை குறிக்கிறது. இது அல்லது அப்ப தேத்தனியா இல்ல காஃபியா அந்த இல்ல உண்டா அல்லது மற்றதான்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த லே டே. இதுல யுஎஸ்ஐயும் நாங்கள் ஏன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுல வர்ற யுஎஸ்ஐயும் நாங்கள் ஏன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ உ சே உ லே டே. Alors maintenant les phrases. La souris, la souris parle, parle avec la mouche, avec la mouche et la fourmi. La souris, அந்த எலி, parle, கதைக்குது, avec la mouche et la fourmi. அந்த இலியானோடையும் எறும்போடையும் கதைக்குது அந்த எலி. Il est, ஆனா சேர்த்து சொல்லணும். Il est dans le four. S ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. Il est dans le four. அப்ப அது four அடுப்புக்குள்ள இருக்குது, ஆவன்ல இருக்குது. Le chat, le chat பூனை. roux ஒரு கலர் ஒரு கேரட்ன்ற கலர். chasse வேட்டையாடுறது chasse. Les souris et les rats. இதுகளை வாசிக்க கூடாது, டேஷ் கலர்ல இருக்கிறது. இப்ப le chat roux chasse les souris et les rats. அப்ப அந்த செம்பட கலர் பூனை எலியலையும் மற்ற இது பெருச்சாளிகளையும் வேட்டையாடுது. அடுத்த எழுத்து Z. Z சவுண்டு வரும். அதாவது தேனியல் பறக்கிற மாதிரி இந்த சவுண்டு வரும். alors les za zu zo zu zi ze zi zu ze zi zo ze za zar zur zir zir zal zol ze ra che roux c'est par ve roux nous nar zul lou pal re fait pou ré sou si fi fort na nal fu les pe nir pas fou.
Alors là, on va voir les mots. சொல்லுகளை பார்ப்போம். Zizani, zizani. Lézard, lézard. Vélo, vélo. Cours. Zoo. Azime, azime. Sourd. Annulé, annulé. Zoro, zoro. Zozo, zozo. Mouche, mouche. Ours, ours. Zéro, zéro. Zazou, zazou. Fourche, fourche. Vache, vache. Zut, cou. Sam, ça. Alors, les mots outils. Et, par, un. Alors, an என்று இழுக்கக்கூடாது. Un, son, comme. Et, par, un, son, comme. Les phrases. Zélie, Zélie, a vu un lézard, lézard, et un chat. Zélie a vu un lézard et un chat. அப்ப ஜெலி என்ற புள்ள வந்து ஒரு lézard. lézardண்டா பல்லி. அப்ப ஒரு பல்லியையும் மற்ற ஷாண்டா பூனை ஒரு பூனையையும் கண்டுட்டான். Elle a vu. Zoé, Zoé a un vélo, vélo et une poupée, poupée. அப்ப Zoé என்ற வார்த்தை un vélo, véloண்டா சைக்கிள் ஒரு சைக்கிளும் et une poupée, poupéண்டா ஒரு பொம்மையும் இருக்குது அவாட்ட Zoé என்ற வார்த்தை. Sami, Sami a un lasso, lasso comme Zorro, Zorro. அப்ப சாமி என்றவர்கிட்ட ஒரு லாசோ இருக்கு. லாசோன்றா அந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கு போடுற கயிறு. அது ஜோரோட்ட இருக்கிற மாதிரியே அவர்கிட்டையும் இருக்குது. அப்ப ஜோரோன்றவர் யார்? முந்தின காலத்துல ஜோரோன்றவர் கிட்டத்தட்ட ஒரு ராபின்ஹுட் மாதிரி. அவர் மக்கள் வந்து ஆபத்துல இருந்தா வந்து காப்பாத்தி விடுவார். அப்ப இவர்தான் ஜோரோ. இவர்கிட்ட கையில ஒரு லாசோ இருக்குது. இந்த கௌபாய் ஆக்கள் மிருகங்களை பிடிக்கிறதுக்கு எறிவினமே. இதைத்தான் லாசோன்னு சொல்றது.